ஆண்டுடைய கிருபையினாலே 2024 வருஷத்தை தாண்டி 25வது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நாம் கவனித்து நடந்து கொள்ள வேண்டிய 10 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த புதிய வருஷத்தில் நான் சொல்கிற அந்த 10 விஷயங்களை கவனம் வச்சுக்கிட்டு கவனமாய் நடந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு கவனமாக நாம் நடக்கணும். என்ன அந்த 10 விஷயங்கள்? ஒன்றுன்னா சொல்கிறேன். நம்பர் 1, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும் என்றால், ஏசாமி சொல்கிறாரு, கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணுறவங்களாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது, அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்க மட்டும்தான் வர முடியும்னாரு. இப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யலைன்னா பரலோகத்துக்கு போகிறது கூட நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது, தகுதி இருக்காது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்காதவங்களுக்கு பரலோகம் மூடப்படுகிறது, அடைக்கப்படுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க கவனமாக இருக்கணும் என்று. அதுக்கு தான் சொன்னேன். மத்திய சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் இயேசுசாமி சொன்ன விஷயம் இது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே அப்பாவே பிதாவேன்னு ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. இது யார் சொன்னது? ஏசாமி சொல்கிறாருங்க. மத்திய சுவிசேஷத்தில் தீர்க்கதரிசி யாரோ சொல்லலை, பவுலடியார் சொல்லலை, லூக்கா சொல்லலை, ஏசாமி சொல்கிறாரு. கர்த்தாவே கர்த்தாவே பிதாவே ஆண்டவரே தேவனே என்று ஜெபம் பண்ணுறவெல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. அப்போ யார் தான் பரலோகத்துக்கு வர முடியுமா? அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் வர முடியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுல கவனமாக இருங்க அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன். நாம் செய்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும், அதில் கவனமாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கும் முடிவெடுக்கிறது, இஷ்டத்துக்கும் நடக்கிறது. என் மனசுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன், பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கும் அதெல்லாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே ஆண்டோட சித்தம் என்னதென்று அறிந்து அதில் நடந்து கொள்ளணும்னு சொல்லி எபேசியரில் கூட நம்ம வாசிக்கிறோம். அதனால இங்கே ஏசாமி சொல்கிறத கவனிக்கணும். கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணுற எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும். அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுல கவனமாக இருக்கணும். எந்த முடிவெடுத்தாலும், எந்த காரியம் செய்ய முற்பட்டாலும், இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு கரெக்டாக இருக்குதா, கர்த்தருடைய வசனத்தின்படி கரெக்டாக இருக்குதா, இது நல்லது தானா அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுத்து அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் தீர்மானம் பண்ணி உங்கள் விருப்பத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அது பரலோகத்துக்கு வர்றதுக்கே உங்களை தடை செய்யும். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு கவனமாக இருங்க. உங்கள் இஷ்டத்துக்குன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க. ஒரு சொத்து வாங்க போகிறீங்க, ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு நகை வாங்க போகிறீங்க, ஒரு நட்டு வாங்க போகிறீங்க. நட்டு யாரும் வாங்க மாட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 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 ஃப்ளோவில் அப்படி வருது. ஒரு நகை வாங்க போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது வாங்கட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் பேசுவார். எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார். வசனத்தின் மூலமாக நீ நகை வாங்கு, இத்தனை கிராம் வாங்கு அப்படிலாம் பேச மாட்டார். நகை வாங்குறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா 1,00,000 ரூபாய் இருக்குது ஆண்டவரே, நகை வாங்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய சித்தம் வெளிப்பட்டால் நான் நகை வாங்குகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாக்கா உங்களுக்கு அனுகூலமாக பாசிட்டிவாக வரும். அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுடைய காரியம் தடைப்பட்டு விட்டது அப்படி வரும். ஓஹோ, ஆண்டவர் தடை செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படியாக நீங்கள் முக்கியமான விஷயங்கள், தீர்மானங்கள், முக்கியமாக எல்லாத்துக்குமே இல்லை. அது கூட குழம்பு நான் சட்னி செய்யட்டுமா, சாம்பார் செய்யட்டுமா, அதுக்கெல்லாம் இல்லை. முக்கியமான விஷயங்களுக்கு ஆண்டவரை கேட்டு
ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னாக்கா அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி போகணும். இல்லைனாக்கா அங்கே போன இடத்துல பிரச்சனைகள் ஆகும். போன இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகும். சொல்ல முடியாது. நம்ம திருடு போகலாம், அல்லது நம்ம பசங்க அங்கே போன பிறகு பாழாகலாம். லோத்துடைய பசங்க கெட்டு போன மாதிரி எத்தனையோ இருக்கும் விஷயம். அதனால் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னாக்கா அந்த அந்த இடத்துக்கு போட்டோமா ஆண்டவரேன்னு ஆண்டுகிட்ட கேட்கணும். ஒரு சொத்து வாங்கணும்னா ஆண்டுகிட்ட கேட்கணும். இப்படியாக நாமும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜபம் பண்ண மாத்திரத்தில் ஆண்டவர் பரலோகத்தில் நம்மளை ஏற்றுக்க மாட்டார், சேர்த்துக்க மாட்டார். நாம் எது செய்தாலும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவங்களாக இருப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி பெற முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்காணியாக இருக்கிறவங்கனாக்கா ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, சுய சித்தத்தின்படி நடக்கிறவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்குது பைபிளில். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்தா, கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனுமாக இருக்கணும். சரிங்களா? உன்னுடைய இஷ்டத்துக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கும் நடக்கிறவனாக இருக்கக்கூடாது. பொறுப்பில் இருக்கிறவங்களும் முக்கியமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ நீங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவங்களா இருங்க. 2வது விஷயம், விசுவாசத்தில் வளருவதற்கு கவனமாக இருக்கணும். விசுவாசத்தில் வளருவதற்கு கவனமாய் நடக்கணும். இன்றைக்கி கடவுள் மேலே ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதுனாக்கா இது கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். கடவுள் கொடுத்த விசுவாசம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 3:16, எபிரேயருக்கு நிருபம் 12:1 படிச்சிங்கன்னா நமக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் தான் தருகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி எபிரேயர்களில் இருக்குது. அப்போஸ்தலர் 3:16 கர்த்தர் இவனுக்கு விசுவாசத்தை தந்தருளினார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு விசுவாசம் இருக்குது என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக வேண்டும். அது முக்கியம். ஏனென்றால் விசுவாசத்தில் நாம் வளர்ந்தால் தான் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எபிரேயர் 11:6 இருக்கும், விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது உங்களால். சரிங்களா? இஃப் யூ டோன்ட் க்ரோ இன் யுவர் ஃபெய்த் யூ வில் நாட் ப்ளீஸ் யுவர் காட். உங்கள் ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்த மாட்டார். உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். நீ விசுவாசத்தில் வளரலைன்னா உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். அதனால விசுவாசத்தில் வளரணும். நீ விசுவாசத்தில் வளரலைன்னா 2வது நீ அற்புதங்களை சுதந்திரிச்சிக்க முடியாது. யூ cannot inherit the miracles of God. ஆண்டவருடைய அற்புதங்களை நீ சொந்தமாக்கிக்க முடியாது. விசுவாசம் இல்லைனாக்கா உனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார். பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஏசாமி அவங்க ஊருக்கு போகிறார். அங்கே இருக்கிற மக்கள் இவர் மேலே விசுவாசம் வைக்கலையா. விசுவாசம் வைக்காததுனால ஏசாமி அவங்களுக்கு அற்புதங்களே செய்யாமல் வந்துட்டார் அப்படின்னு அங்கே கடைசி வசனத்தில் இருக்குது. அப்போது நம்மக்கிட்ட அந்த விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யணுன்னா நீங்கள் விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணுன்னா நீங்கள் விசுவாசத்தில் வளரணும். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை விலக்கி கொள்ளணுன்னாக்கா நீங்களே விலக்கி கொள்ளலாம். அதுக்கு விசுவாசம் தேவை. நீங்கள் செய்கிற ஜபத்தில் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி எந்த பிரச்சனை இருந்தாலும் விலகி போகும்படி சொல்லுங்கள். விலகி போயிடும். ஏசாமி சொல்கிறார் மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நடக்கும். உங்கள் மனசில் நல்ல விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு அப்படி சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில்
விழும். அதனால் உனக்கு விசுவாசத்தில் நீ டெவலப் ஆகிட்டா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டா, வளர்ந்துட்டா, உனக்கு வர்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஜபத்திலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவேன், நொறுக்கிடுவேன், கடந்து போவேன், விலக்கிக்குவேன். சரிங்களா? உன் ஜபத்திலேயே விஸ்வாசத்தோடு ஜபம் பண்ணால் விலகி போகும். அதனால் ஒரு ஜபம் பண்ணும்போது ஒரு விஸ்வாசத்தோடு நமக்கு மலை போல் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம விஸ்வாசத்தில் வளர்ந்தா ஜபம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் விலக்கி கொள்ளலாம், எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்கி போடலாம், எல்லா பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன், விசுவாசத்தில் நம்ம பலப்படணும். இந்த வருஷத்தில் 3 விஷயங்களை சொன்னேன். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம், 2வது அற்புதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம், 3வது பிரச்சனைகளை நிர்மூலமாக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் விசுவாசத்தில் எந்த அளவில் இருக்கிறோம் என்பதை பார்த்துட்டு தான் பரலோகத்துக்கு கொண்டு போவாராம். லூக்கா சுவிசேஷம் 18:8. ஆகிலும் மனுஷகுமாரனாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் விசுவாசத்தை தான் முக்கியமாக குறிப்பாக கவனிப்பாராம். ஆண்டவர் வரும்போது குறிப்பாக விசுவாசத்தில் நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்றத கவனிப்பாராம். எந்த அளவில் இருக்கிறோம், எந்த மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறோம். வெறுமனே கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோமே விசுவாசம், அது ஒரு மாதிரி. இன்னொரு விசுவாசம் இருக்குது, கர்த்தருக்காகவே பயந்து வாழறது, கர்த்தருடைய வழியில் உத்தமமாக வாழறது. என்ன கஷ்டங்கள் பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடவுளுக்காக சாட்சியாக வாழறது, அது ஒரு விசுவாசம். நல்லா கவனிக்கணும், எந்த மாதிரியான விசுவாசம் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் கவனிப்பாராம் வரும்போது. எந்த மாதிரி விசுவாசம்னா 2 விசுவாசத்தை சொன்னேன். ஒன்று ஜஸ்ட் ஃபெய்த், வெறுமனே விசுவாசம். 2வது ரகம் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஸ்ட்ராங் ஃபெய்த்தோட வாழ்ந்தவர் யோபு. ஸ்ட்ராங் ஃபெய்த், அவருக்கு ஸ்ட்ராங்கான விசுவாசம். அவர் ஒரு நேரத்தில் சொல்லுவார், யோபு 13:15 சொல்லுவார், அவருக்கு வியாதிகள் வந்துச்சு, பசங்க செத்து போயிட்டாங்க, ஆஸ்தியெல்லாம் திருடு போச்சு, எல்லாமே போன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். யோபு 13:15. அது ஒரு விசுவாசம், அது ஸ்ட்ராங் விசுவாசம். இன்னொரு விசுவாசம் இருக்குது யாக்கோபில். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி விசுவாசிப்பது நல்லது தான், பிசாசு கூட தான் விசுவாசிக்குது. இது ஒரு விசுவாசம், ஜஸ்ட் ஃபெய்த். ஏசாமே வெறுமனே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, விசுவாசம் வச்சுருக்கிறாங்க. அது என்ன விசுவாசம்? பேய்களின் விசுவாசம், கிரியைகள் இல்லை, விசுவாசம் மட்டும் வச்சுருக்கிறேன். ஒரு கடவுள் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறவங்க அவங்க எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நீ நடந்துக்கிறது இல்லை, எப்படி பேசணுமோ அப்படி பேசுறதில்ல, என்ன செய்யணுமோ அது செய்யறதில்ல, என்ன செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இருக்கிறதில்ல. ஆனால் விசுவாசம் மட்டும் ஏசாமி மேலே. அந்த விசுவாசத்துக்கு என்ன பேருன்னா பேய்களின் விசுவாசம். அதுதான் நான் சொன்னேன், ஏசாமி வரும்போது எந்த மாதிரி விசுவாசம் இருக்குதுன்னு பார்ப்பாராம். பேய்களுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குதா, யோபுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குதா, இதை கவனிப்பார் ஆண்டவர். அதனால தான் நான் சொன்னேன், விசுவாசத்தில் நாம் வளரணும். கடவுளை தான் நம்பியிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், அந்த கடவுள் தான்ப்பா நமக்கு அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீங்க. விசுவாசம் கிரியைகள் இல்லாவிட்டால் செத்ததாக இருக்கும். ஃபெய்த் வித்தவுட் ஆக்ட்ஸ் இஸ் டெட். விசுவாசம் வச்சிருக்கிற அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, அது செத்த விசுவாசம், அது பேய்களின் விசுவாசம். அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்கிறதுக்கு கேரண்டி இல்லை. பேய் கூட தான் விசுவாசிக்குது. அப்போ பேய் கூட பரலோகத்துக்கு சேர்த்துக்கு வர்றா ஆண்டவர்? பேயை சேர்த்துக்க மாட்டார்ல, அப்போ ஒன்றையும் சேர்த்துக்க மாட்டார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த புதிய வருஷத்தில் விசுவாசத்தில் நீங்கள் டெவலப் ஆகணும். நான் விசுவாசத்தில் வளரணும், டெவலப் ஆகணும் என்று வளர்கிறதுக்கு கவனமாக இருங்க.
விசுவாசத்தில் வளரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸ் டு க்ரோ இன் யுவர் ஃபெய்த். அதிகமான பேருக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் ஜெபத்தின் பலனாக நிறைய நடக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் பலப்படும், உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றா நடக்கிறத பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, என்ன வேணாலும் ஜெபத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் படுக்கும்போது ஜெபம் பண்ணுறது, ஏஞ்சிக்கும் போது ஜெபம் பண்ணுறது, இந்த ஜெபம் மட்டுமே உனக்கு இருந்தால் விசுவாசத்தில் நீ வளர மாட்டே. படுக்கும்போது நல்லா தூக்கம் வரணும், கெட்ட கண்ணம் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது, பாம்பு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி படுத்துக்கிறேன். ஏஞ்சிக்கும் போது ஆண்டவரே இந்த எங்கே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, வேலை செய்யணும், அந்த 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 சூப்பர்வைசர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், உன்னால் முடிஞ்ச அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். இதில் என்ன விசுவாசம் வளரும்? உனக்கு என்ன விசுவாசம் வளரும்? அப்போது படுக்கும்போது ஏஞ்சிக்கும் போது ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறீங்களே, உங்கள் விசுவாசம் வளராது. நீங்கள் விசுவாசத்தில் வளரணுன்னா நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் விசுவாசத்தில் வளரணுன்னா எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும். எல்லா மீட்டிங்ஸ் வரும்போது நாங்கள் விதவிதமான ஆழமான வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம போதிக்கும் போது அந்த சத்தியத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அப்புறம் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்கிற சாட்சிகள்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் விசுவாசத்தில் வளருவீங்க. ரோமருக்கு நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்குது, கேட்கிறதினால் விசுவாசம் வரும். பை லிசனிங் ஃபெய்த் கம்ஸ். கேட்கறதுனால நீங்கள் வந்து சர்ச்சில் உட்காந்து இங்கே சொல்கிற இந்த உபதேசங்களும் சத்தியங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் வந்துடும். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, நீங்கள் விசுவாசத்தில் வளரணுன்னா மிஷனரிஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்களை வாசிக்கணும். வில்லியம் கேரி, சீகன் பால்கு, ரிச்சர்ட் உம்பராண்ட், ஜான் ஹைடு, ஜெபவீரன் ஜான் ஹைடு, ஜார்ஜ் முல்லர், ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி, ஹட்சன் டெய்லர், அடோனிராம் ஜெட்சன், பண்டித் ராமபாய், சாது சுந்தர் சிங், அதெல்லாம் படிக்கணும். விசுவாசம் பலப்படும். சரிங்களா? புக்குங்க படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம், சிறந்த பழக்கம். எவ்ரி லீடர் இஸ் எ ரீடர். அம்பேத்கர் உலக தலைவர் ஆயிட்டார், காரணம் நிறைய படிப்பார். ஸ்டாலின் உலக தலைவராக இருக்கிறார், காரணம் நிறைய படிப்பார். ஜெயலலிதா அம்மா நிறைய படிப்பாங்க புஸ்தகங்களை, அவங்க மறிச்ச பிறகு காமிச்சாங்க. கருணாநிதி நிறைய புஸ்தகங்களை வாசிப்பார். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னா, புக்ஸுங்களை படிக்கிறதுனால உங்களுக்கு ஞானம் வளரும். நீங்கள் ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிச்சிங்கன்னா விசுவாசம் வளரும். அதனால் புக்குங்களை படிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் ஒரு புஸ்தகம் கையில் இருக்கணும். உங்கள் கையில் எங்கே போனாலும் பைபிள் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா, புக் எடுத்துன்னு போகலாம். உங்கள் கையில் எப்போவுமே ஒரு புக் இருக்கணும். அந்த மாதிரி புக்குங்களை பழகுங்க. விசுவாசத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக வளருவீங்க. அப்போது விசுவாசத்தில் வளர வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? 3. அநேக விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணோம், நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணோம். 2வது, எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும், வந்தால் கேட்கறதுனால விசுவாசம் வரும். 2. 3வது, மிஷினரி வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்களை படிக்கணும். விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கு கவனமாக இருங்க. சரிங்களா? இல்லைனாக்கா ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்படுவோம். 3வது, வாயின் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வாயின் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாய் நடந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால், வாயினுடைய வார்த்தைகள் சரியில்லைன்னா நம்முடைய பக்தி ஆண்டவர்கிட்ட அங்கீகரிக்கப்படாது. அதுதான் பைபிளில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான சத்தியம். இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் எனக்கு பக்தி இருக்குது, நான் எவ்வளோ பக்தி தெரியுமா அப்படின்னு சொன்னால்
அந்த பக்தி வேஸ்ட்டு. அந்த வசனம் சொல்கிறது. வாசிங்க, யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை கண்ட்ரோல் பண்ணாமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி எல்லாம் வீணாக இருக்கும் என்றால் என்ன? இங்கிலீஷில் சொல்லுங்கள், வேஸ்ட்டு தான். உன் நாவை நீ கண்ட்ரோல் பண்ணிக்காம, நான் எவ்வளோ பக்தி தெரியுமா, எத்தனை மணிக்கு ஏஞ்சி ஜபம் பண்ணுவேன் தெரியுமா. ஒருத்தன் அப்படி தானே சொன்னான் வார்த்தையில், ஆண்டவரே 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசம வாங்கலை கொடுக்கிறேன், எந்த பாவமும் தப்பும் நான் பண்ணுறதில்லை ஆண்டவரே அப்படின்லாம் சொன்னான். அவனுடைய பக்தி வாழ்க்கையை அங்கே அளக்கிறான் கோயிலுக்குள்ளே வந்து. இவன் முடிச்சுட்டு போகும்போது ஏசாமி சொல்கிறாரு, இவன் நீதிமானே இல்லை. அப்போது பக்தி என்பது ஆண்டவர்கிட்ட அங்கீகாரம் பெறணும். உங்களை வந்து ரொம்ப பக்தின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம், அந்த ஆயக்காரனை போல். அல்லது நீங்கள் ரொம்ப பக்தின்னு உங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம். என்னென்னு, என்ன பக்தி தெரியுமா அந்த அம்மாவுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெளியேறுன்னு வெளியில் வரும் ட்ரெஸ்ஸு. சர்ச்சுக்கு போகும்போது வெளியேறுன்னு வெளியில் வருமா. அந்த மாதிரி பக்தி ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம், இல்லை நீங்களே சொல்லிக்கலாம். ஆண்டவர் ஏற்றுக்கணும் உங்கள் பக்தியை, ஆண்டவர் அங்கீகரிக்கணும். ஆண்டவர் உன்னுடைய பக்தியை அங்கீகரிக்கணும்னு சொன்னால் வாயை நீ கண்ட்ரோலாக வச்சுக்கணும். வாயினுடைய வார்த்தைகளில் கண்ட்ரோலாக இருக்கணும். நீ சர்ச்சுக்கு போகிற, ஜபம் பண்ணுற, ஆராதனை பண்ணுற, எல்லாம் பண்ணுற, கோபம் வந்துச்சுனாக்கா வரக்கூடாத வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வருதே. அதுதான் இதே யாக்கோபு புஸ்தகத்தில் இருக்கும். இதே வாயிலிருந்து சபித்தலும், சொல்லுங்க, துதித்தலும் எப்படி வரலாம்? சபிக்கிறதுனா கெட்ட வார்த்தைங்க பேசுறது. ஒரே வார்த்தையிலேருந்து ஆண்டவர் துதிக்கிற, ஜெபம் பண்ணுற, பாட்டு பாரு, அதே வார்த்தையிலேருந்து கெட்ட வார்த்தைங்க எப்படி வரலாம்? அதனால கோபம் வரும். கோபம் வராமல் இருக்காது. மனுஷனாக்கா கோபம் வரணும். கோபம் வரலனாக்கா என்ன கேட்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, டே இந்த மனுஷனா என்னடா நீ அப்படின்றாங்க. கோபம் வரலாம், பேசலாம், ஆனால் வரம்பு மீறி பேசக்கூடாது. வரக்கூடாத வார்த்தைகளை வாயிலேருந்து வரக்கூடாது, கெட்ட வார்த்தைங்க வரக்கூடாது. அப்போது வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கெட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பெருமையான வார்த்தைகள் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பொறாமையான வார்த்தைகள் வராமல் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்படி மற்றவங்களை பரிகாசம் பண்ணுற வார்த்தைகள், மற்றவங்களை விமர்சிக்கிற வார்த்தைகள், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார்னா, தாவீது தன்னுடைய வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாராம். என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டு அடக்கியிருக்கிறேன் அப்படின்றார் பாருங்க. 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அடக்கி வைப்பேன் அப்படின்றாரு. சரிங்களா? அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். கோவம் வந்துச்சுன்னாக்கா என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. ஆகவே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள் வராதபடிக்கு வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அடக்கி வச்சுக்கணும். காரணம் என்னென்னா, ஏன் இதில் கவனமாக இருக்கணும்னா, இது நீ அடக்கிக்காம, இது கண்ட்ரோலாக வச்சுக்காம, நீ என்னதான் பக்தியாக இருந்தாலும் அந்த பக்தி ஆண்டவர் ஏற்றுக்கிறதில்ல, அங்கீகரிக்கிறதில்ல. ஆண்டவர் உன் பக்தி அங்கீகரிக்கலன்னு நீ எங்கே போவே? உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னுடைய பக்தி ஆண்டவருக்கு அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லை. உன்னுடைய பக்தி ஆண்டவருக்கு அக்செப்டபிளாக இல்லை, அங்கீகாரமாக இல்லை, அப்போது உனக்கு பரலோகமும் இல்லை. அதனால தான் சொன்னேன் நான், இந்த வருஷத்தில் நீங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்க.